ஊறுகான்னு பேரை சொன்னாலே நாக்கில் எச்சில் வரும். அதுவும் இந்த சிக்கனில் ஊறுகாய் பண்ணால் எப்படி இருக்கும்? செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள். நீண்ட நாள் கெட்டு போகாமல் அதே டேஸ்ட்லேயே அதே மணத்தில் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 கிலோ அளவுக்கு வந்து சிக்கனை வந்து இந்த மாதிரி க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் கரெக்டான ஒரு அளவில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஊற விடுங்க. இது ஊறுற கேப்பில் இதுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காமல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு துண்டு அளவுக்கு வந்து பட்டை, 5 ஏலக்காய், இது கூட 5 கிராம்பு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. சிம்மில் வச்சே வறுத்து விடுங்க, ஹையில் வச்சிட வேண்டாம். கடுகு வந்து நல்லா படப்படன்னு பொரியணும். அந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை வந்து நல்லா அரைக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நல்லா பவுட்ரு பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். மிக்சியை ஓப்பன் பண்ணிங்கன்னா வாசனை அப்படியே கம கமன்னு இருக்குங்க. இந்த மசாலா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த சிக்கன் ஊறுகாய்க்கு. இதில் வந்து 12 பல்லு பூண்டை வந்து உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். உரிச்சிட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். சிக்கன் பாருங்கள், மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா ஊறினதுக்கப்புறம் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இந்த சிக்கன் துண்டுகளை போட்டு அதில் நல்லா மொறுமொறுப்பாக பொரிச்சு எடுக்கணும். அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். நல்ல மொறுமொறுப்பாக நல்லா கருக விட்டுறாமல் இதை வந்து சிக்கன் 65க்கு எடுப்போம் இல்லையா, அந்த பதத்தை விட கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடணும். நல்லா மொறுமொறுப்பாக பொரிச்சு எடுக்கணும் சிக்கனை. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து பொரிச்சு எடுத்த அதே எண்ணெயை பயன்படுத்தி பூண்டை வந்து கொரப்பாக அரைச்சிருந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக எண்ணெயில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்குற கேப்பில் 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா மொறுமொறுப்பாக நல்லா பொரியட்டும். கருவேப்பிலையில் உள்ள ஈரப்பதம் நல்லா முழுமையாக போகணும். இது போல் நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்லா மொறுமொறுப்பு ஆனதுக்கப்புறம் பொரிச்சு வச்ச சிக்கன் துண்டுகளை வந்து சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு கூட சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு, அதாவது 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுடைய ஸ்மெல்லு அப்பா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ கம கமன்னு நல்ல வாசனை. இதை வந்து எண்ணெயில் வச்சு நல்லா இப்படி கிண்டி விடுங்க. நல்லா வதக்கி விட்டு மசாலாவுடைய பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து இதில் லெமன் ஜூஸ் சேர்க்கணும். இதில் வந்து புளி தண்ணி சேர்க்க வேண்டாம், லெமன் ஜூஸ் சேர்த்தா போதும். 1/2 கிலோ சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா 1 லெமனுடைய ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். லெமனில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா மசாலாவெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடைசியாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு கண்ணாடி பாட்டிலில், ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியில் வச்சிங்கன்னா 3 நாள் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இருக்கும். நான்வெஜ் பிரியர்களுக்கு இந்த சிக்கனில் ஊறுகாய் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டுங்க, நான் உண்மைக்குமே சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லைங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் செஞ்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா சிம்பிளான மெத்தடில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தி செஞ்சு காட்டியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போ சிக்கன் வாங்கினாலும் சிக்கன் கிரேவி,
சிக்கன் குழம்பு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் ஊறுகாயை செஞ்சு மட்டும் கொடுத்து பாருங்கள். சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவியை மறந்து போயிடும். நல்லா சுட சுட சோறு வடிச்சிட்டு அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா சாப்பிட்டு பாருங்கள். கொதிக்க கொதிக்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.